பாரிலரும் புகழ்வடைத்த பரமஹம்சன் பாரத தாய் செய்த தவ பயனாய் வந்தோன். நீரொழிய பாலுண்ணும் நெறியில் ஆய்ந்து நிலையான உண்மைகளை நெஞ்சில் கொண்டோன். கூறியமாமதி விவேகானந்தர்க்கு கோதிலாமை ஞான குருவாய் நின்றோன். சீரியனம் ராமகிருஷ்ண தேவன் பாதம் சென்னிமிசை கொண்டு நிதம் சேவிப்போமே. அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீக்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம். எல்லா நலமும் எய்திடுவோம். தாயினும் கனிந்த உள்ளம் தளர்விலாதீர வீரம் தீயினை போன்ற தூய்மை தென்றலை போன்ற தன்மை மாயையும் அஞ்சும் ஞானம் மன்மதன் போன்ற மேனி ஆயவை பொருந்தும் அண்ணல் விவேகானந்தர் வாழ்க. பக்தர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்னை காளியின் காட்சியை பெறுவதற்காக எவ்வாறு பக்தி செய்தார், எவ்வாறு ஏங்கினார், தம்மையும் தமது உடலையும் மறந்து எவ்வாறு அதற்காக கதறி துடித்தார், பின்னர் எவ்வாறு அன்னையின் திருக்காட்சியை பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த அன்னையின் காட்சிக்கு பிறகு குருதேவர் பலவிதமான மார்க்கங்களையும் பின்பற்றி சாதனைகள் செய்து அதன் மூலமும் நிறைநிலையை அடைந்திருந்தார். அதற்கு பிறகு குருதேவருக்கு ஒரு ஆவல் தீவிரமாக எழுந்தது. அதாவது சாதனை காலத்தின் போது தமது யோக காட்சியில் கண்ட பக்தர்களை காண வேண்டும், அவர்களோடு தமக்கு கிடைத்த அந்த ஆன்மீக சக்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக எழுந்தது. அந்த ஆவல், அந்த எண்ணம் எவ்வாறு இருந்தது என்பதை குருதேவருடைய மொழியாகவே சுவாமி சாரதானந்தர் பதிவு செய்திருக்கிறார். அந்த நாட்களில் அந்த எண்ணமானது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இல்லாமல் ஒரு பறந்து விரிந்த ஒரு எண்ணமாக இருந்தது. நான் பகல் பொழுது முழுவதும் அந்த எண்ணத்தை எவ்வாறோ அடக்கிக் கொள்வேன், கட்டுப்படுத்திக் கொள்வேன். உலகியல் மக்களின் பயனற்ற பேச்சுக்கள் எனக்கு விஷம் போல இருந்தது. அதனால் பக்தர்கள் வருவார்கள், அவர்களோடு இறைவனை பற்றி பேசி என்னுடைய இந்த மனக்குமுறலை சற்று ஆற்றிக்கொள்வேன். அவர்களிடம் என்னுடைய ஆன்ம அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு என்னுடைய மனச்சுமையை குறைத்து கொள்வேன் என்றெல்லாம் பகல் பொழுது முழுவதும் எண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பகல் பொழுது முடிந்து மாலை நேர பூஜைக்காக கோயிலில் மணி ஓசையும் சங்கநாதமும் எழுகின்ற பொழுது மதுரபாபுவின் மாளிகைக்கு மேல் தளத்திற்கு சென்று, என் குழந்தைகளே எங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், தயவுசெய்து என்னிடம் விரைவாக வந்து சேருங்கள், உங்களிடம் பேசி நான் பிழைத்து போகிறேன் என்று குருதேவர் ஏங்கி அரற்றுவதுண்டு. அந்த அவர் எழுப்புகின்ற அந்த சப்தமானது அங்கிருக்கின்ற இடங்களிலெல்லாம் எதிரொலித்து பின்னர் அடங்குவதாக அவரே தெரிவித்திருக்கிறார்.
அது மட்டுமல்லாமல் அந்த தவிப்பானது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தது. ஒரு தாய் எவ்வாறு தன்னுடைய குழந்தைக்காக ஏங்குவாளோ அவ்வாறு இருந்தது என்னுடைய தவிப்பு. அதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அத்தகைய ஒரு தாகம், அத்தகைய ஒரு தவிப்பு. பின்னர் அன்னையின் அருளால் அந்த பக்தர்கள் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் என்று குருதேவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்த பக்தர்களும் ஒவ்வொருவராக வரத் தொடங்கியிருந்தனர். அதற்கு முன்பாக குருதேவருடைய சாதனை காலத்தில் அவருக்கு உறுதுணையாகவும் குற்ற துணையாகவும் இருந்து எல்லா வகையிலும் குருதேவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் குருதேவருக்கு வேண்டிய தருணத்தில் அவருக்கு உணவளித்து பாதுகாத்து எப்போதும் அவருடைய நிழலாக வந்து கொண்டிருந்த ஹிருதயன் பின்னர் குருதேவருடைய சாதனை காலத்திற்கு பிறகாக அவருடைய நிலையிலே சிறிது மாற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் குருதேவருடைய இந்த சாதனை காலத்தை அவர் நிறைவு செய்வதற்கு காரணம் தான் என்றும் குருதேவருக்கு இப்போது கிடைத்திருக்கின்ற இந்த பேரும் புகழும் இவை அனைத்தும் தன்னால் தான் ஏற்பட்டது. தான் இல்லை என்றால் குருதேவரை யாரும் பார்த்து கொள்வதற்கு ஆள் இல்லாமல் இந்த நிலையை அவர் அடைந்திருக்க முடியாது என்கின்ற ஒரு ஆணவம் ஹிருதயனுக்கு ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் இயல்பாகவே ஹிருதயன் ஒரு உலகியல் மனிதர்களின் போக்குடையவனாகவே இருந்தார். பணம் சம்பாதிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும் என்பது மட்டுமே அவருடைய குறிக்கோளாக மட்டுமே இருந்து வந்தது. அத்தகைய தருணத்தில் ஒரு நாள் மதுர்பாபுவோட மறைவிற்கு பிறகு அவருடைய மகனான தைலோக்கியநாத் என்பவர் காளி கோயிலின் பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய குடும்பத்தினரோடு காளி கோயிலுக்கு அன்னையை தரிசிக்க வந்திருந்த சமயம் மதுர்பாபுவின் மகனான அந்த நிர்வாகியை மகிழ்வித்தால் நமக்கு மேலும் பொன்னும் பொருளும் கிடைக்கும் என்ற ஒரு பேராசையின் காரணமாக அவருடைய மகளான சிறு வயது குழந்தையை பூஜித்து அவருடைய கால்களில் மலரிட்டு வழிபட்டதன் காரணமாக கோபம் கொண்டு திரைலோக்கியநாத் என்பவர் ஹிருதயனை அங்கிருந்து வெளியேற்ற உத்தரவிடுகிறார். காரணம் என்னவென்றால் பிறப்பிலே பிராமணரான ஹிருதயன் வேறொரு சமூகத்தைச் சேர்ந்த அந்த கால வழக்கப்படி அந்த குழந்தையை வழிபட்டது அந்த குழந்தைக்கு ஏதேனும் தீங்கு நேரும் என்ற காரணத்தால் கோபம் கொண்டு அவரை அங்கிருந்து வெளியேற்றுமாறு உத்தரவிடுகிறார். அதற்கு பயந்து ஹிருதயனும் அங்கிருந்து வெளியேறுகிறார். அங்கிருந்த கோயில் வேலையாட்களில் ஒருவர் குருதேவரிடம் வந்து உங்களையும் கோயிலிருந்து வெளியேற சொல்லிவிட்டார்கள் என்று கூறிய பொழுது எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஆச்சரியமும் அடையாமல் கோபம் கொள்ளாமல் குருதேவரும் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். குருதேவர் எழுந்து வெளியே செல்வதை கண்ட திரையிலோக்கியநாத் அங்கிருந்து ஓடி வந்து நீங்கள் எங்கே போகிறீர்கள், நான் உங்களிடம் ஒன்றும் சொல்லவில்லையே என்று கூறிய பொழுதும் அதே சலனம் இல்லாமல் மீண்டும் நம்முடைய அறைக்கு திரும்புகிறார். பின்னர் ஹிருதயன் வெளியேறிய பிறகு குருதேவரின் அண்ணன் மகனான ராம்லால் காளி கோயிலின் பூஜை பொறுப்பை ஏற்கிறார். ஆனால் அவனாலும் குருதேவரை சரியாக கவனித்துக் கொள்ள இயலவில்லை. ஹிருதயன் இருந்த சமயத்திலேயே அன்னை ஒரு முறை ஜெயராம்பாடியிலிருந்து தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் ஹிருதயன் தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக அன்னையை மனம் நோக்கும்படி செய்து அங்கிருந்து திரும்பி போக செய்கிறான். அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னாக நமது அன்னை சாரதை காளியிடம் நீயாக அழைக்காமல் நான் இங்கே வருவதாக இல்லை என்று கூறி அன்னை அங்கிருந்து விடைபெறுகிறார். இதனால் ஹிருதயனும் வெளியேற்றப்பட்டு ராம்லாலும் குருதேவரை சரியாக கவனித்துக் கொள்ளாத காரணத்தால் குருதேவர் கடிதம் மூலமாக அன்னைக்கு தெரியப்படுத்தி நீ இங்கே வர வேண்டும், என்னை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லை, அதனால் நீ வந்தால்தான் என்னுடைய நிலை சரியாகும் என்று தெரிவித்து அன்னையும் அங்கே திரும்புகிறார். அன்னை வந்த பிறகும் குருதேவருடைய உணவு போன்ற காரியங்களில் மிகவும் ஸ்ரத்தையோடு குருதேவரை நோக்கி கொண்டாலும் குருதேவருடைய கூடவே இருந்து அவருக்கு பணிவிடை செய்வதற்கான ஒரு நபரோ அல்லது அந்த சூழ்நிலையோ இல்லாத காரணம். அப்போது 1884 ஆண்டு
அமுதமொழிகள் நூலிலே மகேந்திரநாத் புத்தர் பின்வருமாறு குறித்து வைத்திருக்கிறார். குருதேவர் மாவிடம் தெரிவிக்கிறார், என்னுடைய காரியங்களை கவனித்துக் கொள்வது சிறிது சிரமமாக உள்ளது. அதனால் பாபுராம் எப்போதும் என்னுடன் இருந்தால் நல்லதாக இருக்கும் என்பதாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். இந்த பாபுராம் யாரென்றால் சுவாமி பின்னாளில் சுவாமி பிரேமானந்தர் என்று அழைக்கப்பட்ட இன்றைய அவருடைய ஜெயந்தி தினத்தை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம். கல்கத்தாவிற்கு 30 மைல் தொலைவில் இருக்கின்ற ஆட்பூர் என்ற கிராமத்தில் பிரசன்னா கோஷ் மாதங்கி தேவி தம்பதியினருக்கு துளசிராம், பாபுராம், சாந்திராம் என்ற 3 மகன்களும் கிருஷ்ணபாவனி என்ற மகளும் இருந்தனர். இந்த பாபுராம் 1861ஆம் ஆண்டு டிசம்பர் 10 செவ்வாய் அன்று இரவு 11:55 மணிக்கு பிறக்கிறார். பாபுராமின் தங்கையான கிருஷ்ணபாவனியைத்தான் குருதேவரின் இல்லற பக்தரான பலராம் போஸ் மனம் முடித்திருந்தார். பலராம் போஸின் மூலமாகத்தான் கிருஷ்ணபாவனிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் குருதேவரை பற்றிய அறிமுகம் உண்டானது. அதன் பின்னர் ஒரு நாள் மாதங்கினி தேவியும் பாபுராமின் அண்ணனுமான துளசிராம் இருவரும் குருதேவரை சென்று தரிசிக்கின்றனர். அதன் பிறகு அவர்கள் வீடு திரும்பிய பின்னர் துளசிராம் பாபுராமிற்கு ஒரு ஆன்மீக நாட்டம் இருப்பதை அறிந்து, அதனால் நீ ஒரு முறை குருதேவரை சென்று தரிசித்து வா என்று அவரிடம் தெரிவிக்கிறார். இதனை கேட்ட பிறகு பாபுராமிற்கு தன்னுடைய பள்ளி தோழனான ராக்கால் அடிக்கடி தட்சிணேஸ்வரம் சென்று குருதேவரை தரிசித்து வருவது நினைவுக்கு வந்து அவரிடமும் குருதேவரை பற்றி அறிந்து கொண்டு பின்னர் ராக்கால், பாபுராம் இருவரும் குருதேவரை சென்று தரிசிப்பதாக ஒரு நாளை தீர்மானிக்கின்றனர். அன்றைய தினம் பள்ளி முடிந்து இருவரும் செல்வதற்கு தயாராகின்ற பொழுது குருதேவருடைய இன்னொரு பக்தரான ராம்தயாள் பாபு என்பவரும் அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். மூவரும் தட்சிணேஸ்வரத்தை அடைகிறார்கள். அங்கே குருதேவர் அறையில் இல்லை. ராக்கால் அவர்கள் இருவரையும் குருதேவருடைய அறையிலே அமர்த்திவிட்டு குருதேவரை காண்பதற்காக காளி கோயிலுக்கு செல்கிறார். ராக்கால் திரும்பி வருகின்ற பொழுது குருதேவரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு அவரை அழைத்து வருகிறார். ஏனென்றால் குருதேவர் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறார். அவர்களுடைய கால்கள் தடுமாறுகின்றன. ஒருவராக ராக்கால் அவரை அழைத்து கொண்டு வந்து சிறிய கட்டிலில் அமர்த்தி வைக்கிறார். சிறிது நேரம் கழித்து புற உணர்வை பெற்ற குருதேவர் புதிதாக வந்திருக்கின்ற பாபுராம் யார் என்று விசாரிக்கிறார். ராம்தயாள் அவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அனைத்தையும் கேட்ட குருதேவர், ஓ, நீ பலராம் போஸின் உறவினனா? அப்போது எங்களுக்கும் உறவினன் தான் என்று தெரிவித்து பின்னர் அவர்களுக்கு உணவு வழங்கி பின்னர் அன்றைய தினம் அவர்களுடைய குருதேவருடைய ஆன்மீக உரையாடல் என்பது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்று இரவு அவர்கள் மூவரும் அங்கே தங்குவதாக ஏற்பாடு. அதனால் இரவு 10 மணிக்கு உணவை முடித்த பின்னர் ராக்காலிற்கு குருதேவருடைய அறையிலேயே படுக்கை தயார் செய்யப்படுகிறது. ராம்தயாள் பாபு மற்றும் பாபுராம் இருவரும் வராந்தாவிலே படுக்கை ஏற்பாடு செய்யப்பட்டு இருவரும் உறங்குவதற்காக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உறங்குவதற்கு தயாரான சிறிது நேரத்தில் குருதேவர் அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்து, நான் ராம்தயாள் பாபுவிடம் உறங்கிவிட்டாயா என்று கேட்கிறார். இல்லை, உறங்கவில்லை, சொல்லுங்கள் என்று இருவரும் இருந்து அமர்ந்து கொள்கிறார்கள். பின்னர் நான் நரேனை கண்டு பல நாட்கள் ஆகிவிட்டன. அவனை காணாமல் இருப்பது எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. என்னுடைய மனத்தை ஈரத்துணியை இறுக்கி பொழிவது போல் இருக்கிறது என்னுடைய நிலைமை, என்னுடைய வேதனையும். அதனால் தயவுசெய்து அவனை வந்து என்னை பார்க்க சொல்கிறாயா என்று கேட்கிறார். குருதேவருடைய குழந்தை இயல்பை அறிந்திருந்த ராம்தயாள் பாபு, நிச்சயமாக சென்று நரேந்திரனை வந்து உங்களை பார்க்க சொல்கிறேன், நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று அவரை சமாதானப்படுத்துகிறார். மீண்டும் அறைக்குள் சென்ற குருதேவர் மீண்டும் மீண்டும் உறக்க மாட்டாமல் வெளியே வந்து அவர்களிடம், நீ அவனை நாளை வரச் சொல்கிறாயா என்று பல முறை அவர்களிடம் இதையே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவரும் சமாதானம் செய்கிறார். ஆனாலும் முடியாமல் அன்று இரவு முழுவதும் நரேந்திரரின் நற்குணங்களை பற்றியே குருதேவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் காலை பாபுராம் எழுந்து
தயாராகி பின்னர் குருதேவரை தரிசிப்பதற்காக வந்த பொழுது குருதேவர் சாதாரண மனநிலையில் அமர்ந்திருக்கிறார். இத்தகைய ஒரு மனிதரை இரவு முழுவதும் தூங்க விடாமல் ஏங்க வைத்த அழ வைத்த அந்த நரேந்திரன் ஒரு கல்நெஞ்சக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தனக்குள் ஒரு தீர்மானித்துக் கொள்கிறார். பின்னர் அன்று விடைபெற்று அங்கிருந்து செல்கிறார். அடுத்து 2 நாட்கள் கழித்து ராம்தயாள் பாபு மீண்டும் பாபுராமை சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுது அவர் அடுத்த நாள் அவர் குருதேவரை சந்தித்தது பற்றியும் குருதேவர் அவரை விசாரித்தது பற்றியும் தெரிவிக்கின்ற பொழுது நிகழ்ந்து போகிறார் பாபுராம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உறுதியாக குருதேவரை சென்று சந்திக்க வேண்டும் என்று தீர்மானித்து குருதேவரை காண்பதற்காக காலையிலேயே கிளம்பி விடுகிறார். தட்சிணேஸ்வரத்தில் சென்ற குருதேவர், நீ வந்தது நன்றாயிற்று, பஞ்சவடிக்கு போ, அங்கு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள், நரேந்திரனும் வந்திருக்கிறான், நீ அவர்களோடு சென்று உன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களோடு சில நேரம் உரையாடிவிட்டு வா என்று அவரை அனுப்பி வைக்கிறார். அங்கே சென்ற பொழுது சில இளைஞர்கள் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ராக்காலும் இருந்ததனால் பாபுராமிற்கு மிகவும் நல்லதாக போயிற்று. ஏன்னால் ராக்கால் பாபுராமை மற்ற சீடர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அப்போதுதான் முதல் முறையாக பாபுராம் நரேந்திரரை சந்திக்கிறார். நரேந்திரருடைய அகன்ற கண்கள், விரிந்த மார்பு, அந்த உடல் வாகு மற்றும் அவருடைய பேச்சு அனைத்தும், அவர் பாடுகின்ற விதம் ஆகிய அனைத்துமே குருதேவர் சொன்ன அந்த எல்லா புகழுக்கும் தகுதியானவர் நரேந்திரர் என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அதன் பிறகு ஒரு நாள் மாதங்கினி ஒரு முறை குருதேவரை தரிசிப்பதற்காக வந்து சேர்கிறார். அவரிடம் குருதேவர் ஏற்கனவே நாம் பார்த்தது போல மகேந்திரநாத் புத்தரிடம் தெரிவித்த அந்த கருத்தையொட்டி, எனக்கு நான் உன்னிடம் ஒன்று கேட்பேன், தருவாயா என்று மாதங்கனிடம் கேட்கிறார். நிச்சயமாக தருகிறேன், கேளுங்கள். என்னை கவனித்துக் கொள்வதற்காக உன்னுடைய மகன் என்னுடனேயே இருந்து வசிப்பதற்கு நீ அனுமதிக்க வேண்டும், உன்னுடைய மகனை நீ எனக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார். நிச்சயமாக தருகிறேன். இதனால் அவன் செய்த பாக்கியம் அவனுக்கு மேலும் பெருமையும் புகழும் கூடும். உங்களுடன் இருந்து வசிப்பதும் உங்களுடைய வாழ்வதும் நாங்கள் செய்த பாக்கியம். ஆனால் வெறுமனே தந்து விடுவார்களா? பெற்ற பிள்ளையை தருவது எந்த தாய்க்கு வேண்டும்? சரி, என்னிடம் என்ன வேண்டும்? உனக்கு 2 வரங்கள் வேண்டும். ஒன்று, எனக்கு இறைவனிடம் மாறாத பக்தி வேண்டும். 2வது, எனக்கு முன்பாக என்னுடைய குழந்தைகள் யாரும் இறக்கக்கூடாது. ஏனென்றால் சாதாரண ஒரு உலகியல் மனிதராக இருந்திருந்தால் வேறு ஏதேனும் கேட்டிருக்கலாம். ஏன்னால் வரம் தருவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு பண்டமாற்று முறையில் ஏதேனும் நாமளும் வாங்கி கொண்டு வரலாம். ஆனால் எத்தகைய பக்குவம் வாய்ந்தவராக இருந்திருந்தால் இந்த வரத்தை கேட்டிருக்க வேண்டும். இதே போலத்தான் மகாபாரதத்திலும் குந்தி தேவி கிருஷ்ணனிடம் வரம் கேட்பாள். வரம் தருவதற்கு அத்தை என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று கேட்கின்ற பொழுது குந்தி தேவி, எனக்கு எப்பொழுதும் கஷ்டம் இருக்க வேண்டும், துன்பம் இருக்க வேண்டும். என்ன அத்தை, நானும் உனக்கு வரம் தருவதாக வாக்களித்திருக்கிறேன், நீ என்னவென்றால் உனக்கு துன்பம் வர வேண்டும் என்று கேட்கிறாயே? இல்லை, துன்பத்தில் தான் எப்போதும் நான் உன்னை அழைக்க முடியும். எனக்கு எப்போதும் உன்னுடைய நினைவிலேயே நான் வாழ வேண்டும் என்றால் எனக்கு எப்போதும் துன்பம் இருக்க வேண்டும். அந்த துன்பத்தை போக்குவதற்காகத்தான் நீ இருக்கிறாயே, அதனால் எனக்கு என்ன கவலை? ஆகவே எனக்கு எப்போதும் துன்பம் இருக்குமாறும் அதனால் நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்குமாறும் நீ அருள் புரிய வேண்டும் என்று கேட்பார். அதே போலத்தான் இங்கு நேரடியாகவே மாதங்கனி தேவி, எனக்கு எப்போதும் இறைவனிடம் மாறாத பக்தி இருக்க வேண்டும் என்று அந்த வரத்தை வாங்கிக் கொள்கிறார். பிறகு குருதேவருடைய அந்த தட்சிணேஸ்வர நாட்களில் எல்லா சீடர்களைப் போலவும் பாபுராமருக்கும் பலவிதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. எப்போதும் குருதேவருடனேயே இருந்து அவரை பராமரித்துக் கொள்வதற்கான பொறுப்பும் பாபுராமருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் குருதேவருடைய அந்த தூய இயல்பின் காரணமாக குருதேவருடைய சமாதி நேரத்தின் பொழுது அவரை வேறு யாராலும் தொடுவது என்பது இயலாத காரியம். அப்படி யாராவது மனத்தில் சஞ்சலமோ அல்லது தீய குணங்களோ ஏதேனும் இருந்தால், தூய்மை இல்லாமல் இருந்தால் குருதேவரை தொடுகின்ற பொழுது அவர் அலறி துடிப்பார். அதுபோலத்தான் ஒரு முறை குருதேவர் சமாதியில் ஆழ்ந்திருக்கின்ற பொழுது ஒரு இளம் பக்தர் ஒருவர் குருதேவரை தாங்கி பிடிப்பதற்காக அவரை தொட்ட பொழுது குருதேவர் அலறிவிட்டார்.
இதனால் எல்லோருக்கும் எப்பொழுதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மனத்தில் ஏதேனும் தீய எண்ணங்கள் இருந்தால் அது எல்லோரும் முன்பாகவும் தெரிந்துவிடும் என்கின்ற ஒரு பதற்றமும் பயமும் எப்பொழுதும் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த இளம் பக்தர் ஒருவருக்கு அத்தகைய எண்ணம் என்பது காரணமாக இருக்கவில்லை. ஆனால் அவருடைய முதுகிலே ஒரு கட்டி இருந்ததாக வேறொரு இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நாம் இப்பொழுதும் நம்முடைய உடலில் ஏதேனும் காயங்களோ அல்லது புண்போல ஏதேனும் இருந்தால் நாம் தெய்வத்தின் படங்களையோ அல்லது விக்கிரகங்களையோ தொடுவது முறையாகாது என்பது நமக்கு நம்முடைய புராணங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில் பாபுராம் அவர்கள் எப்பொழுதும் நாங்கள் எச்சரிக்கையோடும் தெளிவோடும் இருக்க வேண்டும். இறைவா, எங்களுடைய மனத்தில் எந்த விதமான தீய எண்ணங்களுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதும் பிரார்த்தித்து கொண்டிருந்ததாக பாபுராம் குறிப்பிடுகிறார். பின்னர் அங்கு தங்கி சாதனை செய்து கொண்டிருந்த காலங்களில் குருதேவர் அவர்களுடைய நலனில் மிக அக்கறை எடுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் இரவில் தங்குகின்ற பொழுது யாராருக்கு என்னென்ன உணவு கொடுக்க வேண்டும், எந்த அளவில் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குருதேவர் வகுத்து வைத்திருந்தார் அப்பொழுது. அதன் காரணமாக பாபுராமிற்கு குருதேவரின் கட்டளையின்படி 4 சப்பாத்திகள் இரவிலே கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் அங்கு சென்று உணவருந்திக் கொண்டிருந்த சமயம் அன்னை சாரதை அவருக்கு 6 சப்பாத்திகள் கொடுத்து நன்றாக கவனித்துக் கொண்டார். இதனை எதேச்சையாக திரும்பி வந்த குருதேவர், நீ எத்தனை சப்பாத்திகள் சாப்பிட்டாய்? நான் 6 சப்பாத்திகள் சாப்பிட்டேன். 6? நான் உனக்கு 4 சப்பாத்திகள் அல்லவா கொடுக்க சொன்னேன் என்று இவரிடம் ஒன்று சொன்னாமல் நேராக அன்னையிடம் சென்று, நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் தெரியுமா? அவர்களுடைய உடல் நலனையும் மனதையும் கெடுக்கின்ற விதமாக நீ நடந்து கொண்டிருக்கிறாய். 6 சப்பாத்தி சாப்பிட்டால் அவன் எவ்வாறு சாதனை செய்வது, எவ்வாறு தவம் செய்வது என்று கடிந்து கொள்கிறார். அதற்கு அன்னை கோபப்பட்டவராக அல்லாமல் அவர்களுடைய பொறுப்பை தாம் இனியும் ஏற்றுக்கொள்ள போகிறோம் என்கின்ற துணியில், அவர்களுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனால் அவர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான குறையும் ஒன்றும் ஏற்படாதவாறு நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று குருதேவரை சமாதானம் செய்து அனுப்பி வைத்து விடுகிறார். இதில் சமாதானம் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் குருதேவர் என்ன பணிக்காக வந்தாரோ அந்த பணியினை எவ்வாறு அன்னையிடம் ஒப்படைத்து செல்லப் போகிறோம் என்பதையும் அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த குருதேவருக்கு அன்னை தாமாகவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற ஒரு மன மகிழ்ச்சியோடும் அவர் தம்முடைய அறைக்கு திரும்புகிறார். பின்னர் குருதேவருடைய மகாசமாதிக்கு பிறகு அனைவரும் ஒரு இடத்திலே தங்கி சாதனை வாழ்வை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னர் அங்கிருக்கின்ற இளம் துறவிகளின் நிலையை அறிந்து மாதங்கனி தேவி அவர்களை அனைவரையும் தம்முடைய வீட்டிற்கு ஒரு முறை அழைக்கிறார். என்றால் ஒரு 2 நாட்களாவது தங்கி அவர்கள் சாதனை செய்ய வேண்டும், அந்த நாட்களில் அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து பராமரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாய் உள்ளத்தின் காரணமாக அனைவரையுமே அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று இளம் சீடர்கள் சிலர் அவருடைய வீட்டிற்கு சென்று அன்றைய தினம் நரேந்திரர் அவர்கள் அனைவருக்கும் முன்பாகவும் தியாகத்தை பற்றி மிகவும் ஒரு நீண்ட ஒரு உரையை நிகழ்த்தி, முறைப்படி நாம் அனைவரும் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து அன்றைய தினம் ஆட்பூரில் வைத்து, இதே மாதம் டிசம்பர் மாதத்தில் தான் கிறிஸ்மஸ்க்கு முந்தைய தினமான இந்த கிறிஸ்மஸ் ஈவ் என்று சொல்லப்படுகின்ற அன்றைய தினம் அவர்கள் அனைவரும் விரஜா ஹோமம் நடத்தி அவர்கள் சந்நியாசம் ஏற்றுக்கொண்டனர். குருதேவர் ஏற்கனவே கூறியிருந்தது போல பாபுராம் ராதையின் அம்சமாக பிறந்தவர் என்று கூறியிருந்ததை நினைவில் கொண்டு நரேந்திரர் அவருக்கு ராதையின் அந்த பிரேம வடிவின் காரணமாக அவருக்கு பிரேமானந்தர் என்ற திருநாமம் அளித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் குருதேவர் தம்முடைய பக்தர்களில் சிலரை ஈஸ்வர கோடிகள் என்றும் அறிவித்திருந்தார். அந்த ஈஸ்வர கோடிகளில் 6 பேர்களில் ஒருவராக சுவாமி பிரேமானந்தர் இருந்தார். பின்னர் சுவாமிஜி மேலை நாடுகளுக்கு சென்று திரும்பி வந்த பிறகு இயக்கமாக நாம் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்து இயக்கமாக தொடங்கியதற்கு பின்னர் சுவாமிஜி எவ்வாறு மாதங்கனி தேவி குருதேவரிடம் 2 வரத்தை கேட்டு வாங்கி பெற்றாரோ அதே போல் சுவாமிஜி
பிரேமானந்தருக்கு 2 வகையான கட்டளைகள் பிறப்பித்திருந்தார். ஒன்று, மடத்தின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்வது, மேலாளராக இந்த மடத்தினுடைய அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்பட வேண்டும் என்பது ஒன்று. மற்றொன்று, யாருக்கும் மந்திர தீட்சை கொடுக்க வேண்டாம் என்பது அவருடைய ஒரு வேண்டுகோளாகவும் கட்டளையாகவும் இருந்தது. அதனையும் வாழ்நாள் முழுவதும் அவர் கடைபிடித்திருந்தார். அதே போல மடத்து பொறுப்பை ஏற்று அவர் செயல்பட்டு கொண்டிருந்த காலத்தில் பக்தர்களுடைய நலனிலே சுவாமி பிரேமானந்தர் மிகவும் அக்கறை கொண்டவராக இருந்தார். ஆங்கிலத்திலே அவரை நாம் குறிப்பிடுகின்ற பொழுது தி லவ் இன்கார்னேட், அதாவது அன்பின் அவதாரம் என்றுதான் அவரை குறிப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு பக்தர்களுடைய நலனில் மிகவும் அக்கறை செலுத்துபவராக சுவாமி பிரேமானந்தர் வழங்கி கொண்டிருந்தார். அதற்கு சில உதாரணங்கள் நாம் இளம் துறவிகளிடம் அவர் தெரிவிக்கின்ற பொழுது, நாம் பக்தர்களுக்கும் பக்தராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே வருகின்ற அனைவரையும் குருதேவர் தான் அழைத்து வருகிறார். அவர்களை கவனித்துக் கொள்வது நம்முடைய கடமை. இதனால் உங்களுடைய மனமும் முன்னேற்றமடையும், ஆன்மீக வாழ்வும் முன்னேற்றமடையும். அதனால் வருகின்ற பக்தர்களை அவர்களுடைய மனம் கோணாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று இளம் சீடர்களுக்கு அவர் பயிற்சி அளித்திருந்தார். ஒரு முறை சென்னையிலிருந்து சென்ற பக்தர் ஒருவர் வேலூர் மடத்தில் பயண களைப்பின் காரணமாக அந்த முதல் தளத்தின் வராந்தாவிலே அயர்ந்து தூங்கி விடுகிறார். இரவு எழுந்து நடு இரவிலே எழுந்து வந்த சுவாமி பிரேமானந்தர் அவருக்கு கொசு வலையை கட்டிவிட்டு அந்த சூட்டின் காரணமாக அவருக்கு அருகிலேயே அமர்ந்து அவருக்கு விசிறி கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அப்பொழுதெல்லாம் மின் விசிறிகள் இல்லாத காலம். அதனால் தம்முடைய கைகளாலேயே அவருக்கு விசிறி சேவை செய்து அவரை உறங்க வைத்து கொண்டிருந்தார். அப்போது எழுந்து பார்த்த அந்த பக்தருக்கு ஒரு வியப்பு. ஏனென்றால் இத்தகைய ஒரு துறவியையும் காண முடியுமோ என்கின்ற ஒரு வியப்பு. அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆங்கில ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த காலம் இந்தியாவில். அப்போது இளைஞர்கள் பலரும் சுதந்திர போராட்டத்திலிருந்து விலகி தங்களை சுவாமி விவேகானந்தரோட பாதையில் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து மடத்திலே சேர்ந்திருந்த காலம். இவ்வாறு இளைஞர்கள் சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர்கள் மடத்தில் சேர்ந்த காரணத்தால் ஆங்கிலேய ஆட்சிக்கு இவர்களெல்லாம் தீவிரவாதிகளாக இருப்பார்களோ, அவர்களுக்கு ராமகிருஷ்ண மடத்தில் அடைக்கலம் கொடுக்கப்படுகிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்ததன் காரணமாக சில உளவு பார்ப்பதற்காக சில ஒற்றர்களை அனுப்பி வைப்பார்கள் அதிகாரிகள். அதுபோல் வந்த ஒரு அதிகாரி களைப்பின் காரணமாக அந்த வெளியே இருந்த ஒரு பெஞ்சின் மீது அமர்ந்து பின்னர் அங்கேயே உறங்கி விட்டார். எங்கிருந்தோ வந்த சுவாமி பிரேமானந்தர் அவருக்கு விசிறி சேவை செய்து கொண்டிருக்கிறார். எழுந்து பார்த்தவருக்கு ஆச்சரியம். மீண்டும் அவருக்கு உணவும் கொடுத்து அவருக்கு தண்ணீரும் கொடுத்து பிரசாதமும் கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறார். அதனை பின்னாளில் குறிப்பிட்ட அந்த அதிகாரி தான் எதற்காக வந்தவன் என்பது தெரிந்திருந்தும் சுவாமிகள் என்னை மிகுந்த அன்போடு பாதுகாத்தார் என்று தெரிவித்திருக்கிறார். பின்னர் சுவாமிகள் 1914ஆம் ஆண்டு கல்கத்தாவின் வடக்கு வங்காளத்தின் ஒரு பகுதியான மால்தா என்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருந்த பக்தர்கள் அனைவரும் சுவாமிகளை அழைத்து அங்கிருந்த ராமகிருஷ்ண ஜெயந்தி விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும், தாங்கள் சொற்பொழிவாற்ற வேண்டும், குருதேவருடைய கருத்துக்களை பரப்ப வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுவாமிகள் அங்கு செல்வதற்கு முன்பாக பொதுவாகவே சுவாமிகளுக்கு ஒரு பழக்கம், கல்கத்தாவிலிருந்து வெளியே செல்வதாக இருந்தால் அன்னை சாரதையிடம் சென்று அவருடைய அனுமதியை பெற்றுத்தான் செல்வார். அதுபோல பக்தர்களையும் அழைத்து கொண்டு அவர் அன்னை தங்கியிருந்த இடத்திற்கு வந்து அன்னையிடம் தெரிவிக்கிறார் பக்தர்கள் அழைப்பதாக. ஆனால் அன்னைக்கு என்னவென்றால் அப்போது சில நாட்களுக்கு முன்பாகத்தான் சுவாமி பிரேமானந்தர் நோயுற்றிருந்து இப்பொழுதுதான் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். அதனால் உடனடியாக பிரேமானந்தரை அனுப்பி வைப்பது என்பது நடவாது என்று தீர்மானித்து அன்னை அதனை மறுக்கிறார். ஆனால் பக்தர்களின் வேண்டுகோளின்படி அன்னை தெரிவிக்கிறார், பாபுராம் வருவதானால் நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள் என்று மட்டும் தெரிவித்து விடுகிறார். அதற்கு பிரேமானந்தர் உடனடியாக, அம்மா எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தீயில் குதிக்க சொன்னால் குதிப்பேன், நரகத்திற்கு போக சொன்னாலும் எந்த விதமான மறுபேச்சுமின்றி செல்வேன், எனக்கு என்ன தெரியும், நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை செய்வதற்காக மட்டும்தான் நான் இருக்கிறேன்
அதனால் நீங்கள்தான் நான் போக வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று கூறிவிட்ட பின் ஒரு நிபந்தனையோடு அன்னை அனுப்பி வைக்கிறார். அங்கே சென்ற சுவாமிகள் ஒரு நீண்ட சொற்பொழிவாற்றுகிறார். என்னவென்றால், இறைவனுக்கு எவ்வாறு மனிதனை இறைவனாக கருதி சேவை செய்வது, சுவாமிஜியின் கருத்தை, அதாவது ஜீவசேவையே சிவசேவை என்பதனை பற்றி சுவாமிகள் ஒரு நீண்ட உரையாற்றுகிறார். அங்கே அமர்ந்திருந்த ஒரு பக்தர் சுவாமிகளிடம் குறுக்கிட்டு அன்பும் பக்தியும் என்பதை பற்றி நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று வினவுகிறார். முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாத சுவாமிகள் மீண்டும் தம்முடைய பேச்சை தொடர்கிறார். ஆனாலும் மீண்டும் மீண்டும் அதனை வற்புறுத்தி இடைமறித்து கேட்டுக்கொண்டிருந்த அந்த பக்தரை பார்த்து சுவாமிகள் கோபமாக, பக்தியும் அன்பையும் பற்றி பேசிவிடலாம், இங்கே யார் இருக்கிறார்கள் என்று கேட்பார். அதற்கு ஒரு கதையும் சொல்கிறேன். ஒரு வியாபாரி ஒரு பொருளை விற்றுக்கொண்டே வந்தான். கூவி கூவி அழைத்து கொண்டிருந்தான். அந்த பொருளை விற்பதற்காக தெருவெங்கும் நடந்து கொண்டு அனைவரும் வீட்டிலிருந்து வெளியே வந்து இந்த பொருளை தர வேண்டும், அதற்குண்டான விலை என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்தார்கள். அதற்கு அந்த வியாபாரி சொன்னான், உங்களுடைய தலையை தந்தால் அதற்கு ஈடாக இந்த பொருளை தருகிறேன் என்று கூறினான். அனைவரும் தலை தரித்து வீட்டுக்குள் ஓடி கதவை அடைத்து கொண்டார்கள். அதுபோல இங்கே யார் தயாராக இருக்கிறீர்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அன்பையும் பக்தியும் போதிக்கிறேன் என்று கூறிவிட்டு அமைதியாக பார்த்த சுவாமிகள் மீண்டும் தொடர்ந்தார். இங்கே அதற்கு தகுதியான ஒருவரை நான் காணவில்லை என்று மட்டும் கூறிவிட்டு தன்னுடைய உரையை முடிக்கிறார். பின்னர் சுவாமிகளுக்கு வேறொரு சமயத்தில் அவர் இதேபோல ஒரு இடத்திற்கு சென்று நிகழ்ச்சியில் பங்கு பெற்று திரும்பிய சமயம் சுவாமிகளுக்கு உடல் நலம் சரியில்லாமல் ஒரு இறுதி கட்டத்தை எழுதி விடுவாரோ என்று அனைவரும் பயந்து கொண்டிருந்த ஒரு சமயம். அந்த நேரத்தில் சுவாமிகள் மற்றவர் அனைவரையும் பார்த்து, பயப்பட வேண்டாம், என்னுடைய அன்னை இன்னும் இருக்கிறார். ஏனென்றால் குருதேவர் அவருடைய அன்னைக்கு அளித்திருந்த அந்த வரம், அதனை நினைவுபடுத்தி என்னுடைய அன்னை இருக்கிறார், அதனால் ஒன்றும் ஆகாது, யாரும் பயப்பட வேண்டாம் என்று அவர்கள் நினைவுபடுத்தியிருந்தார். பின்னர் வேறொரு சமயம் அதற்கு கழிந்து ஒரு வருடம் கழித்து சுவாமிகள் இறுதி கட்டத்தை எய்திய தருணம், அவருடைய அன்னையின் மறைவிற்கு பிறகு. அந்த நேரத்தில் சுவாமிகள் மஞ்சள் நிற ஆடை உடுக்க வேண்டும் என்று அவருடைய மனதில் ஒரு எண்ணம் உள்ளது. ஏனென்றால் மஞ்சள் நிறம் என்பது ராதைக்கு பிரியமான ஒரு நிறம். பகவான் கிருஷ்ணரும் அந்த பீதாமரம் என்பது மஞ்சள் நிறத்திலே தான் உடுத்தியிருப்பார். இத்தகைய ஒரு எண்ணம் சுவாமிகளுக்கு தோன்றியது என்கின்ற பொழுதே மற்ற சகோதர சீடர்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். சரி, அவன் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டான், இனி குருதேவரிடம் செல்வதற்கு ஆயத்தமாகி இருக்கிறான் என்று அவர்கள் தீர்மானித்திருந்தனர். நமக்கும் அதே போல் எல்லா நாட்களிலும் நாம் இங்கேயே மாலை தொடுத்து நாம் குருதேவருக்கு சாட்டிக் கொண்டிருந்தாலும் இத்தகைய ஏகாதசி மற்றும் ஜெயந்தி தினங்களில் நாம் வெளியிலிருந்து தான் மாலை வாங்குவது வழக்கம். ஆனால் இன்று சுவாமி பிரேமானந்தருக்கு விருப்பப்பட்டது போல மற்ற நாட்களில் சிவப்பு நிற மாலைகள் வந்தாலும் இன்று தானாகவே அவராகவே ஏற்படுத்தி கொண்டது போல இன்றும் மஞ்சள் நிற மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் குருதேவரும் மற்ற சீடர்களும் இங்கே இருந்து இங்கே நடப்பவற்றையும் நம்மையும் எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு சுவாமி பிரேமானந்தரிடமும் எல்லாம் வல்ல அன்னை சாரதையிடமும் பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். உலகெல்லாம் அன்புமேவி ஒரு குலமாக வாழ்க, கலகமும் துயரும் வீழ்க, கருணையும் களிப்பும் பொங்க, நலமெல்லாம் விளைய, ஞான ஞாயிறு நாளும் பொலிய, இலகுவாய் எங்கள் தேவி சாரதை தாயே போற்றி.